இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः. சீதாபதியான ராமனுக்கு வணக்கங்கள். சீதைக்கு ராமனின் மனைவி என்கிற பெருமிதம் எப்போதும் உள்ளது. தசரதனுடைய மருமகள், கௌசல்யின் மருமகள், ஜனகன் பெற்ற அன்னம், ராமனின் கைப்பிடித்த தர்மபத்னி என்றெல்லாம் பெருமைப்படுவாளாம் சீதை. எத்தனைக்கெத்தனை அந்த பெருமை உலகோ அத்தனைக்கத்தனை சான்றோர்களை கண்டால், சந்நியாசிகள் பெருமக்களை கண்டால் பணிவோடு அவர்களை உபசரிப்பாள். இப்பண்புகள் எல்லாம் ஜனகன் கற்றுக் கொடுத்தவை போலும் வந்த பிற்பாடும் அயோத்தியா தேசத்தில் மேலும் கற்றுக்கொண்டாள் போலும். வந்திருப்பவன் அரக்கன், கபட வேஷத்தில் வந்திருக்கிறான். ஆனால் எப்போதும் காஷாய வேஷ்டிக்கு, அந்த காவி வர்ணத்துக்கே மக்களிடத்தே ஒரு மதிப்பு உண்டு. காவி வேஷ்டியை கண்டாலே இவர்கள் நேர்மையானவர்கள், பற்றற்றவர்கள், நம்பத்தகுந்தவர்கள் என்றுதான் மக்களாகிய நாம் நினைப்போம். நாம் நினைத்தது மட்டுமல்ல, சீதையே நினைத்தாள். ஆகவேதான் ராவணனிடத்தில் தான் யாருங்கிறத பத்தின முழு விவரங்களையும் அளிக்கிறாள். இப்ப சீதை சொல்வதன் காரணத்தையும் கூறுகிறேன். ஏற்கனவே லக்ஷ்மணனிடத்திலே சீதை அபச்சாரப்பட்டாள். அது எதற்காகன்னு கூறுகிறேன். இது கூடுமா என்னும் சொல்லி இருந்தேன். அபச்சாரப்படக்கூடாது. அவன் ஒரு பக்தன், பாகவதன். அந்த நல்லானிடத்துல போய் இவள் அபச்சாரப்படலாமா? நாம் பெருமானிடத்தில் குற்றமிழைத்தாலும் அவர் அதை பொறுத்து கொள்வார். ஆனால் பக்தர்களிடத்திலே தவறிழைத்தால் அது பெருமானுக்கே பொறுப்பதில்லை. கண்டிப்பாக தண்டனை உண்டு. நாம் தப்பிக்க முடியாது. பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டால் குறைவான தண்டனை, பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டால் நிரம்ப தண்டனை. ஏற்கனவே கூறியிருந்தேன், சீதைக்கு 2 குற்றங்கள் நிகழ்ந்தன. ஒன்னு, ராமன் அருகில் இருக்கும் போது அவனை மறந்து எங்கோ இருக்கும் மாயமானை வேண்டினாள், குற்றம். இது பெருமானிடத்தில் பட்ட அபச்சாரம். அடுத்தது, இதோ லக்ஷ்மணன் பரமபக்தர், அந்த சிறந்த பக்தனிடத்தில் போய் அபச்சாரப்பட்டாள். இந்த 2 தான் 2 முறை சீதை ராமனை பிரிய நேரிட்டது. முதல் முறை அசோகவனத்துக்கு சென்றாள், பிரிந்தாள். அடுத்த முறை வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு கர்ப்பவதியாக சென்றாள், அப்போதும் பிரிந்தாள். இந்த 2 பிரிவுகள் சீதை பெற்ற 2 தண்டனைகள். சீதைக்குமா தண்டனை? அவள் போய் இப்படி கடுமையான சொல் பேசலாமா என்று சந்தேகம் வரும். ராமன், சீதை இருவரும் பேசி எடுத்த முடிவு. உலகத்தாருக்கு பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்படுவதன் கொடுமையை உணர்த்த வேண்டும். ஓர் கதையால், நாடகத்தால் நாம் உணர்த்த வேண்டும். இதை பார்த்த பிற்பாடு யாருக்கும் பக்தனிடத்தில் அபச்சாரப்படும் எண்ணம் வரக்கூடாது என்று பெருமானும் பிராட்டியும் பேசிக்கொள்கிறார்கள். யாரான ஒருத்தர் அபச்சாரப்பட வேண்டும், அதற்கு பெரிய தண்டனை பெற வேண்டும். அப்பதான் மக்கள் அதை பார்த்து நாம் அபச்சாரப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பார்கள். யாரை அதை போல நாடகத்தை நடிக்க வைக்கலாம்? ஏதோ நம்மாட்டம் எளியவர்கள் நடிப்பற வந்து அவர்கள் அபச்சாரப்பட்டு அவர்கள் தண்டனை பெற்றால் அப்ப மக்களுக்கு பார்க்கிறவாளுக்கு என்ன தெரியுமா தோணும்? இவனிடத்துல 1000 குற்றங்கள் உள்ளன, அதற்குள் இந்த பாகவதர்களிடத்துல பட்ட அபச்சாரம் ஒரு குற்றம், இதுல எந்த குற்றத்துக்கு தண்டனை பெற்றானோ என்று நாம் சிரித்து விட்டு போய்விடுவோம்.
ஆனால் அந்த அபச்சாரப்பட்டவளாக சீதையே இருந்தாள், அவள் தண்டனை பெற்றாள். அப்ப என்ன தோணும் நமக்கெல்லாம்? சீதைக்கு வேற எந்த குற்றமும் இருக்கிறதா தெரியலையே, ஆனால் பிரிவில் தவித்தாளே, என்ன குற்றம் அவளுக்கு என்ன தேடி அலசி பார்ப்போம். வேற எந்த குற்றமும் சீதையினிடத்தில் இருக்காது. இந்த பக்தர்களிடத்துல பட்ட அபச்சாரம் ஒண்ணுதான் இருக்கும். அப்ப நம்ம உடனே சட்டுன்னு புரிஞ்சுடுவோம், ஓ அப்பேற்பட்ட சீதைக்கே வேற எந்த குற்றமும் இல்லாதவளுக்கே இந்த ஒரு குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமானால் அப்ப இது கொடிய பாபம், இதை நாம செய்யவே கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். நாம் அப்படி செய்வதிலிருந்து விலகி இருக்க ஆரம்பிப்போம். இதற்குத்தான் சீதையே இந்த பணியை மேற்கொண்டாள். சீதை குற்றவாளின்னு கூற முடியாது. மகாலட்சுமியின் அவதாரமாகிற அவளா பாபம் நிறைந்தவள்? அவள் போய் குற்றம் புரிவளா? பின் ஏன் தன் தலையில் இந்த குற்றத்தை ஏறிட்டுக் கொள்ளுகிறாள்? அவளே பட வேண்டும், அவளே தண்டனை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு அதனுடைய கடுமை புரியும், பாகவத அபச்சாரத்தினுடைய கொடுமை புரியும். எக்காரணம் கொண்டும் சான்றோர்களிடத்தே பக்தர்களிடத்திலே நாம் தப்பாக நடந்து கொள்வதே கூடாது. நாம ஒண்ணு அவர் அடிச்சதெல்லாம் இல்லையே சுவாமி என்று சொல்லலாம். வாயால் கூட குற்றம் பேசக்கூடாது, கைகளால் அடிக்கிறது கூடவே கூடாது, மனத்தால் கூட தவறாக நினைப்பது கூடாது. மனம், மொழி, மெய் இந்த மூன்றாலும் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்படாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் சீதையினுடைய இந்த தண்டனை, அவள் பெற்ற தண்டனை, அவள் பேசிய பேச்சு, இந்த கதையே நமக்கு உணர்த்துகிறது. இனி சீதையை மேற்கொண்டு பார்ப்பதற்கு முன் இப்போது சஞ்சீவராய சுவாமி திருக்கோயில் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகும் மார்க்கத்தில் 8வது கிலோமீட்டரில் உள்ளது. பெருமானுடைய சன்னிதானத்தில் நுழையும் முன் ஆச்சரியமான கருடன் ஆகிருதியோட எழுந்தருளி இருக்கிறார். இந்த கருடனுக்கு மேலே மண்டபம் கிடையாது. 3-4 முறைகள் மேல் மண்டபம் கட்ட பார்த்து அது பலிக்கவில்லை, சித்திக்கவில்லை. இந்த கருடனுக்கு எப்போதும் பறக்கும் விருப்பத்தோட திறந்த இடத்தில் இருக்கத்தான் நோக்கம் போல் இருக்கிறது என்று விட்டுவிட்டார்கள். அங்கே கருடனை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து ஏற்கனவே ஏரியை பற்றி கூறியிருந்தேன். அந்த ஏரிக்கு 10 அடிக்கு கீழே போனால் பெரிய மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் நிறைய சிற்பங்கள் எல்லாம் உள்ளன. ஒன்னொன்னாக சேவித்துக் கொள்கிறோம். ஒருபுறம் சயன திருக்கோலத்தில் பெருமாள் உள்ளார். அவருடைய திருவடிகளை லக்ஷ்மி தேவியும் பூமாதேவியும் வருடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி க்ஷீராப்தியில் பார்க்கடலில் சயனித்திருப்பரோ அதே போல உள்ளார். ஓர் புறத்தில் ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்தருளி உள்ளார். அவருடைய திருக்கை வைத்திருக்கும் தோரணையை பார்த்தாலே தெரியும். வலது திருக்கையால் தன்னுடைய திருவடியை காட்டி கொண்டு இடது திருக்கையால் முழந்தாளுக்கு மேலே வைத்து உன் சம்சார கடலை வற்றடித்து கொடுக்கிறேன் என்கிற செய்தியோட ஸ்ரீனிவாசன் உள்ளார். பக்கத்தில் சேவித்தோமானால் இன்னும் ஆச்சரியமான திருக்கோலம். கண்ணன் பக்கத்துல பலராமன், மற்ற குழந்தைகள் எல்லாம் நவநீதத்தை திருடுகிறார்கள், வெண்ணெய் திருடுகிறார்கள். அதையும் சேவித்துக் கொண்டோம். இதோ நம்பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமான், அவர் எழுந்தருளி உள்ளார். அவரையும் சேவித்துக் கொண்டோம். இப்படி பல பல சிற்பங்கள். சயன திருக்கோலத்தில் பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமான், ரங்கநாத பெருமான், மேலே நவநீத சோரனான கண்ணன், நாட்டியமாடும் கண்ணன், இப்படி பலதும் இந்த மண்டபம் கீழே. இதெல்லாம் பூமி நிலைக்கு கீழே ஏரிக்கு நடுவே இருக்கும் பெரிய மண்டபம். 10 அடி கீழே இறங்கி போனாத்தான் மண்டபமே வரும். அதில் இருக்கக்கூடிய தூண்கள், அதில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளை இன்று சேவித்துக் கொண்டோம். இனி நாம் கடைசியாக அடுத்த நாள் கோதண்டராமரையும் தரிசிப்போம். அதற்கு முன்னால் ராவணன் வந்தான், சீதையிடத்தில் பேசுகிறான். தான் இன்னான்கத்தை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. ஆனா சீதையிடத்திலே, நீ ஏன் இந்த நடுக்காட்டில் வாழ்கிறாய்? புறப்படு, இங்கே அரக்கர்கள் சஞ்சாரம் அதிகம், அவர்கள் உன்னை அழித்து விடுவார்கள், போ என்றான். ஆனால் சீதை தானார், தான் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றெல்லாம் கூறுகிறாள். 47வது சர்க்கம். ராவணேனது வைதேகி ததா பிருஷ்டா ஜிகீர்ஷுனா பரிவ்ராஜக ரூபேண சசம்ச ஆத்மானம் ஆத்மனா. தான் யாருங்கிறத பத்தி ஒரு பிக்ஷு சன்னியாசி கேட்கிறார். கண்டிப்பா அவரிடத்துல உண்மையத்தான் சொல்ல வேண்டும். என்னைக்கு சன்னியாசிகளிடத்திலே நாம் பொய் பேசுவது கூடாது. ஆகைய சீத்தை பேச ஆரம்பிக்கிறார். பிராமணஸ்ய அதிதிச்சைஷ அனுக்தோகி சபேதமாம் இதி தியாத்வா முகூர்த்தந்து சீதா வச்சனம் அப்ரவீத்.
சீதை நினைக்கிறாள், இவனோ அந்தண வடிவில் உள்ளார், பிக்ஷு சந்நியாசி வடிவில் உள்ளார், கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் போனால் சபித்து விடுவாள். பேசுகிறாள், துஹிதா ஜனகஸ்யாகம் மைதிலஸ்ய மகாத்மனः சீதா நாம்னாஸ்மி பத்ரந்தே ராமஸ்ய மகிஷி பிரியா. சீதை என்று எனக்கு பெயர். நான் ஜனகன் பெற்ற பெண், தசரதனுக்கு மருமகள், ராமனின் மனைவி. உஷித்வா துவாதச சமா இக்ஷ்வாகூணாம் நிவேசனே புஞ்சானாம் ஆனுஷான் போகான் சர்வகாமம் அமிர்தினி. நாங்கள் கல்யாணமான போது 12 வயசு ராமனுக்கு, 6 வயசு எனக்கு. அப்புறம் இக்ஷ்வாகுகுல தலைநகரான அயோத்தியில் 12 ஆண்டுகள் ஆனந்தமே கழித்தோம். ஓர் குறை இல்லை. தத்ர திரையோதசே வருஷே ராஜாமந்திரயத பிரபு. அதுக்கப்புறம் 13வது வருஷம் என் கணவன் ராமனுக்கு இளவரசி பட்டம் கட்டுவதற்காக மந்திரிகளை கூட்டி மக்களை கூட்டி பேசினார் தசரதன். எல்லாருக்கும் சம்மதம். ஆனால் என்னமோ தெரியவில்லை, நடு தாயாரான கைகேயிக்கு ராமனுக்கு பட்டம் கட்ட சம்மதம் இல்லை. மம பர்த்தா மகாதேஜாக வயசா பஞ்சவிம்சகா அஷ்டாதசகி வருஷாணி மம ஜன்மனி கண்யதே. என்னுடைய கணவனுக்கு 24 வயசாச்சு, 25 நடந்திருந்தது. அஷ்டாதசம் எனக்கு 18 வயசுகள் ஆயின. ராமேதி பிரதிதோ லோகே சத்யவான் சீலவான் சுச்சிகி. ராமன்னு பேர், சத்யவாக்கியன்னு பேர் எடுத்தார். ஒழுக்கம் நிரம்பினவர்னு என் கணவனுக்கு பேர். விஷாலாட்சா, இத போல நிறைந்த பண்புகள் மட்டுமல்ல, பேரழகன் என்னுடைய கணவன். நீண்ட திருக்கண்கள், உயர்ந்த திருத்தோள்கள், அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் விருப்பம். காமார்த்தஸ்ச மகாராஜா பிதா தசரத ஸ்வயம். தந்தையான பிதா, அதாவது தசரதனே திரும்ப வந்து பிறந்தாரோங்கிற அளவுக்கு பெருமை பெற்றவர். கைகேயா பிரிய காமார்த்தம் தம் ராமம் நாபியசேஷயது. ஆனால் கைகேயி சொல்லை காப்பாற்றணுங்கிறதுக்காக, அவள் விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தசரதன் என் கணவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்று கூறிவிட்டார். உனக்கில்லை, பரதனுக்கு பட்டம். ராமா, நீ 14 வருஷங்கள் காட்டுக்கு போ. வந்திருக்கிற சன்னியாசியே, என் ராமன் தவித்தான் என்றா நினைக்கிறீர்? துளி கூட கவலைப்படவில்லையே. பெருமை சொல்லுகிறேன் கேளும். பரதாய பிரதாத்தவ்யம் இதம் ராஜ்யம் அகண்டகம் துவயாது கலு வஸ்தவ்யம் நவவருஷாணி பஞ்சச்ச. என்னுடைய நடு தாயார் கூறினாள், பரதனுக்கு நாட்டை கொடுத்து விடு. நீ 9 5 14 ஆண்டுகள் காட்டிலே வாழ் என்றாள். கொடுமையான சொல்லு ஊர்க்காரர்கள் பேசினார்கள். ஆனா ராமனோ ததேத்யுவாச தாம் ராமஹ கைகேயீம் அகுதோ பயஹ தத்யான்ன பிரதிகிருஹீயாக சத்யம் ப்ரூயான்னச்ச அனுதம். ராமன் கூறுகிறார், இதோ என்னுடைய நாட்டை தம்பிக்காக கொடுத்தேன். நானார் கொடுக்க? தந்தையினுடைய அரசு. தந்தை தம்பிக்கு கொடுக்கிறார். எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. தேவி, உம்மை தெய்வமாக மதித்தோம். உம் சொல்படி இப்போதே புறப்படுகிறோம். என்ன தஸ்ய பிராதாது வைமாத்ரோ லக்ஷ்மணோ நாம வீரியவான் சப்ராதா லக்ஷ்மணோ நாம பிரம்மச்சாரி திருடவிரதா. மேலும் வந்திருக்கிற பிக்ஷுவே சன்னியாசியே கேளும், என் கணவனுக்கு லக்ஷ்மணன்கிற தம்பி உண்டு. தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவார்கள். அவன் அதை உண்மைப்படுத்தி விட்டான். ராமனுக்கு அனைத்துமாக இருந்தான். ராமனும் நானும் காட்டுக்கு புறப்பட்ட போது தன் மனைவியும் அழைத்து கொள்ளாமல் லக்ஷ்மணன் தான் எங்கள் உதவிக்கு கூட வந்தான். அப்படி ஆகமிஷ்யாமி மே பர்த்தா வன்யமாதாய புஷ்கலம் ருரூன் கோதான் வராஹாஞ்ச ஹத்வாதாயாமிஷம் பகு ஏகஸ்ச தண்டகாரண்யே கிமர்த்தம் சரதி ஸ்த்விஜ. எல்லாம் தன்னை பத்தின உண்மைகளெல்லாம் எடுத்துரைத்தாள் சீதை. கடைசியாக கூறுகிறாள், நீர் என் கணவனை பார்க்க வந்திருக்கிறீர் நினைக்கிறேன். அவர் இதோ போயிருக்கிறார், சீக்கிரத்தில் வந்து விடுவார். வரும்போது ஆங்காங்கு மலர்ந்திருக்கும் பூக்கள், ஆங்காங்கிருக்கும் பழங்கள், காய்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு வருவார். எனக்குன்னு மிருகம் மாயமானை பிடித்து கொண்டு வருவார். அது மாயமாக புதரித்தது. பொன்மான் நான் பார்த்ததில்லை பிக்ஷு. அந்த பொன்மானையும் எடுத்துக்கொண்டுதான் வரப்போகிறார். அந்த மானுக்கு விருப்பத்துக்காக மற்ற மிருகங்களையும் பிடித்து வருவார். வரட்டும், சற்றே காத்து அவர் வந்தவுடன் அவரை பார்த்து விட்டு போகலாம். இப்போது நான் கேட்கிறேன் கூறும். ஏகச்ச தண்டகாரண்யே கிமர்த்தம் சரசி. ஏன் தனியனாக இந்த தண்டகாரண்யம் பெருங்காட்டில் நீ தவித்து வருகிறாய்? நீ தனித்து எதற்கு இங்கு வந்திருக்கிறாய்? அதை கூறும். சன்னியாசி அரக்கர் இருக்க இடம், உன்னை மட்டும் அரக்கர்கள் கொண்டு விட மாட்டார்களா? எந்த தைரியத்தில் வந்திருக்கிறாய்? பிரதிவாச்சோத்தரம் தீவிரம் ராவணோ ராட்சசாதிபா ஏன வித்ராசிதா லோகாக சதேவ சுரமானுஷாக. அப்போது
ராவணன் இடி இடித்தார் போன்ற குரலில் பேச ஆரம்பித்தார். தான் யார், சீதையினிடத்தில் இருக்கும் விருப்பம் ஆகியவற்றை கடுமையாக கூறப்போகிறான். கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.